அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 27/1/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மேக்ஸம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 டிகிரி கோணத்திலிருந்து கழிக்க பின் வளை கோணம் கிடைக்கும் எனில் 60 டிகிரியினுடைய பின் வளை கோணம் என்ன? அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 360லேருந்து 60 கழிச்சா பின் வளை கோணம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ 360லேருந்து 60 கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது 300. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 300. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தடுத்து வரும் 3 முழுக்களின் கூடுதல் 45 எனில் அந்த முழுக்களை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. அடுத்தடுத்து வரும் 3 முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நடு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும், இதுக்கு பின்னாடி உள்ள நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். இது எல்லாத்தையும் நான் கூட்டுனா எனக்கு கிடைக்கிறது 45. இங்கே ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடும். மொத்தமாக 3x இருக்குது. ஸோ 3x ஈக்குவல் டு 45. அப்போ 3ஆல் 45 அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 15. அப்போ எக்ஸ் 15, அதாவது நடு எண் 15. இங்கே நடு எண் 15 எதில் இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ 14, 15, 16 இதை மூணுத்தையும் கூட்டும்போது நமக்கு 45 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி என்ன? திட்ட விலக்கத்துக்கும் விலக்க வர்க்க சராசரிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணுனா விலக்க வர்க்க சராசரி. அப்போது 1.6 ஸ்கொயர் பண்ணுனா விலக்க வர்க்க சராசரி. 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இந்த புள்ளி 2 நம்பர் தள்ளி வரும். ஸோ 2.56. ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம் பரப்பளவை கொண்டு நம்ம காணும்போது ஃபார்முலா θ/360 டிகிரி இன்ட்டு பை/r ஸ்கொயர். இதுதான் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ θ/360 அப்படியே இருக்கட்டும். பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 21 சென்டிமீட்டர். ஸோ 21, ஆர் ஸ்கொயராக இருக்கிறதுனால 221 போட்டுக்கிறேன். பரப்பளவு 231. ஸோ அந்த 231 அப்படியே இருக்கட்டும். முதல்ல நம்மளால் அடிக்க முடிஞ்சாலாம் அடிச்சிடுவோம். 7ஆல் நான் இதை அடிக்கிறேன். 7 3 21. 3ஆல் நான் இதை அடிக்கிறேன். 1 3 3, 2 3 6 0. இப்போ திரும்ப 3ஆல் இதை அடிக்கிறேன். 7 3 21. இங்கே 4 3 12 0. இப்போது 2ஆல் அடிக்கிறேன். இது 11. இங்கே நமக்கு 20. இது அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். θ ஈக்குவல் டு 231 பெருக்கல் 11/20. அந்த பக்கம் போணுச்சுன்னா 20/11 மாறிடும். பெருக்கல் இங்கே மேலே உள்ள 7 அந்த பக்கம் போணுச்சுன்னா கீழே மாறிடும். நான் 11ஆல் அடிக்கிறேன். 2 11 22, பாக்கி 1, 1 11 11. 7ஆல் அடிக்கிறேன். 7 3 21. அப்போ 3ஐயும் 20ஐயும் பெருக்கணும். 3ஐயும் 20ஐயும் பெருக்கினா 60. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 60. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம்.
ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை யாது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ரொம்ப ஈஸியாகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 30 பெருக்கல் சாதாரணமாக ஒரு நம்பருக்கு சதவிகிதம் கண்டுபிடிக்கணும்னா 15/100ன்னு போடுவோம். ஆன்சரை கொடுத்துட்டு கேள்வியை கேட்டாங்கன்னா அது அப்படியே தலைகீழாக போடணும். அதாவது 15/100 அப்படிங்கிறத 100/15ன்னு போட்டுக்கணும். அப்போ 15ஆல் 30 அடித்தா 2 வாட்டி வரும். 2ஆல் 100 பெருக்குனா 200. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 200. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 12 x-1 ஹோல் கியூப் மற்றும் 15 x-1 x+2 ஹோல் ஸ்கொயரின் மீசிமா காண்க. 12க்கும் 15க்கும் முதல்ல மீசிமா கண்டுபிடிப்போம். 12 15 மூணாம் வாய்ப்பாடு 4 3 12 5 3 15. 4 5 ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ 4 5 20. இங்கே இருக்கிற 3ஓட பெருக்குனா 60. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் ஆக போகிற நம்பர் 60ல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அடுத்தது மீசிமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. x-1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ரெண்டுத்தில் எது பெருசு? x-1 ஹோல் கியூப் பெருசு. சரி, ரெண்டுத்துலேயும் இல்லாதது எது? x+2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதையும் எழுதிக்கணும். அப்போது இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். சுருக்குக 5√3 + 18√3 - 2√3. எல்லாத்துலேயுமே √3 இருக்கு. ஸோ ஆன்சர்லேயும் √3 வரும். 5 18 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 23. 23ல் 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 21. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 21√3. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணை 12% கூட்டும்போது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. கூட்டுனதுக்கு அப்புறம் வரக்கூடிய விடை தான் 224. விடையை கொடுத்துட்டு கேள்வி கேட்டால் தலைகீழாக போடணும்னு சொன்னேன். ஸோ 100 மேலே போடணும். கீழே போட வேண்டியது வெறும் 12 மட்டுமல்ல, ஏன்னா கூட்டும்போது ஸோ 12ஓட 100 கூட்டணும். ஸோ 112. 112 224 அடித்தோம் அப்படின்னா 2 வாட்டி வரும். ஸோ 2 × 100 200. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 200. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 20% a + b = 50% a - b எனில் ஏபியின் விகிதம் காண்க. இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இங்கே சதவிகிதத்துக்கும் அடிச்சிடலாம். அதே போல் 0க்கும் 0க்கும் அடிச்சிடலாம். இந்த 2 உள்ளார பெருக்குங்க. 2 உள்ளார பெருக்குனா 2a + 2b. அதே போல் இங்கே 5 உள்ளார பெருக்குங்க. 5a - 5b. இப்போ -5 இந்த பக்கம் வந்தால் +5 ஆகிடும். ஸோ அது 2bயோட கூட்டினோம்னா 7bயாக மாறிடும். அதே போல் இந்த 2a இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 5aயோட 2aவை கழிச்சா 3a. இப்போ நமக்கு ஏபியின் விகிதம் வேணும். ஸோ a/b வேணும். அப்போ 7 அந்த 3 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. a அந்த bயை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ a/b = 7/3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகள், 40% பெண்கள், கிராமத்தின் மொத்தம் 900 மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற விகிதத்தை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே நமக்கு ஆண்கள் எவ்வளவு பேர்னே கொடுக்கல. ஸோ ஆண்கள்ங்கிற விகிதத்தை இப்போ பார்க்க வேண்டாம். பெண்கள் அப்படிங்கிறது 40,
குழந்தைகள் அப்படிங்கிறது 15. இப்போ ஆண்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதவிகிதம்னா மொத்தம் 100 பேர் இருக்கதா அர்த்தம். இந்த 900 பேர் நமக்கு வேண்டாம். அப்போ 40ஐயும் 15ஐயும் கூட்டினா 55. ஸோ இங்கே 45 பேர் ஆண்கள் இருப்பாங்க. ஏன்னா 45 கூட்டினா தான் நமக்கு 100 கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் 5ஆல் அடிக்கலாம். 9×5 45, 8×5 40, 3×5 15. ஸோ 9:8:3. ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க. இங்க தனி வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தனி வட்டியினுடைய ஃபார்முலா PNR/100 = I. இங்க Nனும் Rயும் சமம். ஸோ ரெண்டுத்தையுமே நான் X அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அதே போல் I அப்படிங்கிறது 9/16 மடங்கு. எதனுடைய மடங்குனா அசலினுடைய மடங்கு. இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். P Nனும் X, Rயும் X. ஸோ அது X² மாறிடும். /100 = Iக்கு பதிலாக 9/16 P. Pயும் Pயும் அடிபட்டு போயிடும். அப்போ X² = 9/16 × 100. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ரூட் எடுத்துடு. 3 3 9, 4 3 12, இங்கே 10. ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இது 2 வரும், இங்கே 5 வரும். ஸோ I3 15/2. 15 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 7.5. ஸோ ரெண்டுமே 7.5. சி தான் ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 4 ஆண்டுகளில் 7920 மாறுகிறது எனில் அசலை காண்க. 6 ஆண்டுகளில் இவ்வளவும் 4 ஆண்டுகளில் இவ்வளவும் வருது. ஸோ இதிலேருந்து இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ஆண்டுகளினுடைய வட்டி கிடச்சிடும். அப்போது 8880லேருந்து 7920 நம்ம கழிச்சிட்டோம்னா 960 கிடைக்கும். இது 2 ஆண்டுகளுக்கான வட்டி. இதை 4 ஆண்டுகளுக்கான வட்டியாக மாற்றணும் அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கணும். அப்போ 4 ஆண்டுகளுக்கு உண்டான வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1920. இங்கே 4 ஆண்டுகளுக்கான தொகை கொடுத்துருக்கான். எவ்வளவு தொகை? 7920. இதில் நம்ம கண்டுபிடிச்ச வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் கிடைச்சிடும். ஸோ கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6000. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 6000. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 48 ÷ 2 பெருக்கல் 9/8 4/3 வகுத்தல் 3/4 2/3 மதிப்பு காண்க. இங்கே 48 ÷ 12 அப்படிங்கிறத நம்ம முதல்ல அடிச்சிடுவோம். இதை 48 12ஆல் அடித்தா 4 வாட்டி வரும். 4 12 48. அடுத்தது ஆஃப் அப்படின்னா பெருக்கல் தான். ஸோ இங்கேயும் அடிக்கலாம். 4ஆல் 8 அடித்தோம்னா 2, 3ஆல் 9 அடித்தோம்னா 3. அதே போல் இங்கேயும் அடிக்கலாம். 2ஆல் 4 அடித்தோம்னா 2, 3ஆல் 3 அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கலாம் தெளிவாக எழுதிப்போம். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு 3/2 இருக்குது. இங்கே வகுத்தல் இருக்கிறத நம்ம பெருக்கலாக மாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 1/2 இங்கே 2/1 மாறிடும்.
ஸோ ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிடலாம். இப்போ 4ம் 3 மட்டும்தான் இருக்குது. 4ம் 3ம் 12. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 12. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டுக்கெழு 18 மற்றும் திட்ட விலக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரி காண்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கூட்டு சராசரி அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு திட்ட விலக்கம் அப்படிங்கிறத சிக்மானும் மாறுபாட்டுக்கெழு அப்படிங்கிறத சிவின்னு சொல்லுவாங்க. பெருக்கல் 100. இதுதான் ஃபார்முலா. இங்கே திட்ட விலக்கத்துக்கு பதிலாக 3.42 பை சிவிக்கு பதிலாக மாறுபாட்டுக்கெழு 18 பெருக்கல் 100. மேலே 100ஆல் பெருக்கணும்னா புள்ளி போயிடும். ஸோ 342 பை 18. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கணும். 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 9 2 18, ஓரன் 2, 7 2 14, ஓரன் 2. இப்போ திரும்பி 9ஆல் அடிக்க போகிறோம். 9 9, பாக்கி 8, 9 9 81. ஸோ எக்ஸ் பார் நமக்கு கிடைச்சிருக்கிறது 19. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5% 3% விழுக்காடு என்ன? இங்கே இந்த சதவிகிதங்களாம் நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 5ல் 3னுடைய விழுக்காடு என்ன? இதுதான் கேள்வி. ஸோ 3/5 பெருக்கல் 100. 5ஆல் இதை அடித்தோம் அப்படின்னா 20. 20 3ஆல் பெருக்குனா 60. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 60%. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய நம்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இது 3மே ஒரே நம்பர். ஸோ அதை ஏ கியூப்னு எழுதலாம். நடுவில் ப்ளஸ் இருக்குது. இது 3மே ஒரே நம்பர். ஸோ அதை பி கியூப்னு எழுதலாம். பை இது ரெண்டும் ஒரே நம்பர். ஸோ ஏ ஸ்கொயர். நடுவில் மைனஸ் இருக்குது. இதை ஏனும் பின்னு எழுதலாம். இது ரெண்டும் ஒரே நம்பர். ஸோ அது பி ஸ்கொயர். இதனுடைய ஃபார்முலா ஜஸ்ட் ஏ ப்ளஸ் பி. அப்போது 789ஐயும் 211ஐயும் கூட்டுனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 1000. ஸோ ஆப்ஷன் பி 1000 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீபோம காண்க. மீபோம அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் மீச்சிறு பொது மடங்கு. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். இதுவும் ஒரே நம்பர் தான். ஜஸ்ட்டு 5940 2ஆல் பெருக்கி பாருங்க. 11880 கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய நம்பர் நமக்கு ஆன்சராக வராது. இப்போ மீதி இருக்கிற இந்த 3 நம்பரில் எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன். 198. இந்த 198 டானா வகுத்தல் பண்ணுறேன் 2ஆம் வாய்ப்பாடில். 9 2 18, பாக்கி 1, 9 2 18. 3ஆம் வாய்ப்பாடில் 3 3 9, 3 3 9. திரும்பி 3ஆம் வாய்ப்பாடில் 11 3. திரும்பி 11ஆம் வாய்ப்பாடில் 1. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 3 நம்பரில் எல்லாமே 11ஆல் வகுபடுதான்னு முதல்ல பார்ப்போம். எல்லாமே 11ஆல் வகுபடுது. சரி எல்லாமே 2ஆல் வகுபடுதான்னு பார்ப்போம். எல்லாமே 2ஆலையும் வகுபடுது. சரி எல்லாம் 3ஆல் வகுபடுதான்னு பார்ப்போம். எல்லாமே 3ஆலையும் வகுபடுது. எப்படி நான் சொல்கிறேன்? கொடுத்துருக்கிற நம்பரை கூட்டுனா 3ஆம் வாய்ப்பாட்டுக்குள்ளே வர நம்பராக இருந்தால் 3ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டா 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 0வையும் கூட்டினா 6. ஸோ 6ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்.
அதே போல் 3 நம்பரையும் பார்த்தோம்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. சரி, 3ஐயும் பெருக்கி பார்ப்போம், 9. ஸோ 9ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்ப்போம். அப்போ இது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரல. அப்போ இங்கே இருக்கிற இந்த நம்பரும் இந்த நம்பரும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வருது. அப்போது இதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. சரி, இப்போ அடுத்த நம்பருக்கு போயிடுறேன். அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 135 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 135க்கு இதே போலவே நாம் டானா வகுத்தல் கண்டுபிடிக்க போகிறோம். 135க்கு டானா வகுத்தல் 5ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 2 5 10, 7 5 35. அப்போ இங்கே 3 9. ஏற்கனவே 9ஆம் வாய்ப்பாடில் நான் போட்டு பார்த்துட்டேன், இது ரெண்டுமே வருது. ஸோ 9ஆல் வகுத்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 2 9 18, 2 9 18 0. இங்கே 6 9 54, 6 9 54 0. இப்போ இந்த 9ஆல் வகுப்பட்டுருச்சு. இப்போ மீதி இருக்கிற நம்பர் 5ஆலையும் 3ஆலையும் வகுப்படணும். இது ரெண்டுமே 0ல் முடியறதுனால 5ஆல் வகுப்பட்டுடும். இப்போ 3ஆல் வகுப்படுதான்னு பார்ப்போம். இதை கூட்டுனா 4 தான் வருது. ஸோ 3ஆல் வகுப்படுதலை. அப்போ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இது 3ஆல் வகுப்படுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 6 1/6 எனில் அவ்வெண்கள் யாவை? ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி கொடுத்துருக்கதை நல்லா கவனிங்க. 6 6னுடைய தலைகீழி. ஸோ ஆன்சரை அவனே கொடுத்துட்டான். 6 1/6ங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் டேஸாக இருக்கும். 4% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் நாம் இதை போட்டு பார்ப்போம். 4%னா 4/100. 100ல் உள்ள 2 0க்கு 2 0 காலி. ஸோ 4 2 8னா 800. இந்த 800 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஆண்டினுடைய வட்டி. அப்போ 2 ஆண்டுக்கு 1600 ரூபாய். இப்போ அதே போல் அடுத்தது போட்டு பார்ப்போம். அதுவும் அதே 4% தான். 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. இப்போ 4 0 0, 5 20 0 பாக்கி 2, 1000 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்கு 2000 ரூபாய். 2000ங்கிறது கொடுத்ததோட அதிகமாக போயிடுச்சு. 25,000த்துக்கே அதிகமாக போயிடுச்சுன்னா 30,000 35,000த்துக்கும் அதிகமாக தான் போகும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏயா மட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் பெருக்கல்ல முதல்ல எழுதிக்கோங்க. இந்த 2 நம்பரையும் கழித்து கீழே எழுதிக்கோங்க. இதை அடித்து போட்டால் நமக்கு ஆன்சர். 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 4 3 12, 4 2 8. 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். ஸோ 10 × 3 30. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 30 நாட்கள். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது பகா எண் அல்ல? பகா எண்ணா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பகா எண்ணினுடைய வரிசை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 3 5 7 11 13 17 19 23 29 and so on.
இப்போ இங்க கொடுத்திருக்கிற எண்கள்ல எந்த 2 எண்ணை பெருக்குனா, இங்க நம்ம எழுதியிருக்கோம்ல, இதுல எந்த 2 நம்பரை பெருக்குனா இங்க உள்ள எண் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். பெரும்பாலும் இங்க இருக்கிற சின்ன எண்கள்ல எதுவும் வராது. இந்த 11 வரைக்கும் வராது. அப்ப இதுக்கு அடுத்தது உள்ளதை கண்டுபிடிக்கணும். இப்ப 13 அப்படின்னா 3ஓட எந்த முடிகிற நம்பரை பெருக்குனா 1ல முடியும்னு பாருங்க. 3ஓட 7 பெருக்குனா 7 3 21 வரும். ஸோ நாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 13 × 17, 7 3 21, பாக்கி 2, இங்கே 9, இங்கே 13. ஸோ 1 2 2. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற எந்த நம்பரும் வரல. ஸோ அடுத்தது நான் ஏன் 1ல் முடிகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பெரும்பான்மையான எண்கள் 1ல் கொடுத்துருக்காங்க. இல்லைனா 7ல் முடிகிற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். 7ல் முடிகிற மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த 17ஐயும் 11ஐயும் பெருக்கினா தான் முடியும். ஸோ அது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், 1ல் முடியணும். அப்போ 17ஐயும் 23ஐயும் நம்ம பெருக்கி பார்க்கலாம். 17 பெருக்கல் 23, 7 3 21க்கு 1, பாக்கி 2, 3 2 5, 14க்கு 4, பாக்கி 1 3. அப்போ இங்கே 1 9 3. அப்போ 391ங்கிற நம்பர் இங்கே இருக்கு. இது 17 மற்றும் 23னுடைய பெருக்கலாக இருக்கிறதுனால இது பகா எண் கிடையாது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சுருக்குக, இதை ஷார்ட் பண்ணி போடணும். இதை ஷார்ட் பண்ணி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கலப்பு எண்களை மாற்றணும். அப்போ 2/3 நமக்கு பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இதை பெருக்கிறேன். பெருக்குனா 30 + 1 31/6 மைனஸ் 8 32 3 35. ஸோ 35/8. இப்போ இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி தான் கழிக்க முடியும். அப்பையும் 2/3 நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். 31ஐயும் 8ஐயும் பெருக்கினா 248 மைனஸ் 35ஐயும் 6ஐயும் பெருக்கினா 210 பை இந்த 6ம் 8ம் பெருக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மேலே இருக்கிறத கழிக்கிறேன். இந்த 2/3 பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். 248லேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 38 பை 6 பெருக்கல் 8. இப்போ அடிக்க முயற்சி பண்ணலாம். 2ஆல் அடிக்கிறேன். 2ஆல் இதை அடித்தா 4 வாட்டி வரும். திரும்பி 2ஆல் அடிக்கிறேன், 19 வாட்டி வரும். இங்கே 2 வாட்டி வரும். இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. மேலே 19 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிறோம். இதையும் பெருக்குனா 6, 6ஓட 6 பெருக்குனா 36. ஸோ 19/36. ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 1³ 2³ + 3³ and so on k³ = 60 84 எனில் கேயினுடைய மதிப்பு யாது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதாட்ட கண்டினியூஸாக கியூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா நமக்கு k + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ தான் 60 84. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரை இங்கே எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகிடும். அப்போது 60 84க்கு ரூட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை பாருங்கள். 60 அப்படின்னா 5 25 6 36 7 49 8 64 அதிகமாகிடும். ஸோ 7 49. இங்கே முடிகிற நம்பர் பாருங்கள் 4. 4னா 2 2 4 வரும். அப்படி இல்லைன்னா 8 8 64 வரும். இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறனால 2 வாய்ப்பு கிடையாது, 8 தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்க போகிற நம்பர் 78. இங்கே உள்ள ஃபார்முலா k + 1. அப்போ இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் பெருக்கல் 2.
அப்போ கே ப்ளஸ் 1 அப்படிங்கிறது 78 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 156. கே ப்ளஸ் 1 என்ன அர்த்தம்? கேவும் கேவுக்கு அடுத்த நம்பரும். அப்போது 12 பெருக்கல் 13 156 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நினச்சி பாருங்கள், இங்கே 12 இங்கே கே ப்ளஸ் 1 இங்கே 12க்கு அடுத்த நம்பர். ஸோ கேயினுடைய மதிப்பு என்னவாக தான் இருக்க முடியும்? 12ஆக தான் இருக்க முடியும். அப்போது ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A/B ஈக்குவல் டு 2:5, B/C ஈக்குவல் டு 4:1 எனில் A/B/C என்பது என்ன? இங்கே முதல்ல ஏ இருக்குது. ஸோ ஏயை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை பெருக்கணும். அப்போ 4 2 8. அடுத்தது பி இருக்குது. பியை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இடையில் உள்ள 2 நம்பரை, இதில் லாஸ்ட் நம்பரையும் அதில் ஃபஸ்ட்டு நம்பரையும் பெருக்கணும். 5 20. சி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட்டில் உள்ள 2 நம்பரையும் பெருக்கணும். 5 5. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8 20 5. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே வேலையை 24 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. 8 பேர் 24 நாட்களில் முடித்தா 24 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 8 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8. இவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். டஃப்பான சம் அப்படின்னு இதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வரும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.